ஜந்தர் மந்தர் போராட்டம் நிச்சயம் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய போராட்டமாக மாறியிருக்கிறது. அதே வேளையில் அந்த போராட்டத்தின் வெற்றியை தாண்டி அந்த போராட்டத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் பெரும் பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கு பெற்ற மாணவர்கள் மீது போலீசார் மற்றும் அங்கிருந்த துணை ராணுவ படையினர் உள்ளிட்டோர் நடத்திய தாக்குதல் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்த இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். தற்பொழுது மனித உரிமைகள் ஆணையம் இதை விசாரணைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலையில் என்ன எதிர்பார்க்கலாம்? அடுத்தடுத்து விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த ஜூலை 20 நடைபெற்ற கரப்பான் பூஜை ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தின் போது டெல்லி காவல்துறை தடியடி உள்ளிட்ட அத்துமீறல்கள் தொடர்பாக இருந்த புகாரின் அடிப்படையில் வெளியான நாளேட்டின் செய்தியின் அடிப்படையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய டெல்லி காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளது. 2 வாரங்களுக்குள் அவர் அந்த விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக ஜூலை 20 சம்பவத்தின் உண்மை நிலவரம் மற்றும் அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான காரணம், போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் பெல்லட் குண்டுகளின் பயன்பாடு குறித்த விவரங்கள், காயமடைந்த மாணவர்களின் விவரங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ உதவிகள், கூட்டத்தை கட்டுப்படுத்த பின்பற்றப்பட்ட நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் தடியடி குறித்த விசாரணை ஏதேனும் தொடங்கப்பட்டுள்ளது என்ற விவரம். இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் வீடியோ பதிவுகளையும் பத்திரமாக பாதுகாத்து அறிக்கையுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.